ஒரு சாதாரண இன்டர்நெட் யூசரா நான் வந்து எந்த மாதிரி பர்மிஷன்ஸ்லாம் வந்து ஒரு சில அப்ளிகேஷனுக்கு வந்து நம்ம கொடுக்கணும், கொடுக்கக்கூடாது, கேமரா ஆக்சஸ் கேட்கும், கான்டாக்ட் ஆக்சஸ் கேட்கும், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நான் வந்து எதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும்? நம்ம கிட்ட ஒரு மித்து இருக்கும், ஜென்ரலாக ஒரு டாக் இருக்கும், ஆண்ட்ராய்டை விட ஆப்பிள் செக்யூரிட்டியாக இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கான பேசிக் ரீசன் என்னன்னா, ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓப்பன் சோர்ஸ் அது, ஓகேங்களா? ஓப்பன் சோர்ஸ்னாக்குள்ள நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணலாம், வெப்சைட்லேருந்து ஏதோ ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஏன் அதை வந்து ப்ளே ஸ்டோரில் இல்லாமல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா, அதை நிறைய பேர் யோசிச்சு பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அதில் ஒரு சில எக்ஸ்ப்ளாய்ட்ஸை ரன் பண்ணுவாங்க ஒரு சிலர், ஓகேங்களா? ப்ளே ஸ்டோரில் அப்ரூவ் ஆகணும்னா ப்ளே ஸ்டோரில் கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க. நம்ம ஒரு ஆப்பை சப்மிட் பண்ணோம்னுக்குள்ள அதை கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா கான்டாக்ட் அக்சஸே தேவைப்படாது. ப்ளே ஸ்டோர்லேயே கூட சொல்கிறோம், ப்ளே ஸ்டோரில் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும். MP3 பிளேயர் டவுன்லோட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, MP3 பிளேயருக்கு கேமரா பெர்மிஷனே தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் வந்து எங்கே பார்க்கலான்னு பார்த்தோன்னா, இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ளே ஸ்டோர்லேயே அதில் என்னென்ன பெர்மிஷன் நீடுன்னு கீழே ஒரு கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. அதை மோஸ்ட்டாக பார்க்க மாட்டாங்க யாரும். ஆனால் ட்ரூ காலரில் பார்த்தீங்கன்னா கேட்காத பெர்மிஷன்ஸே இருக்காது, எல்லா பெர்மிஷனுமே கேட்டிருப்பாங்க.